பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழித்திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. வாழித்திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமல்லி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. ஊழிமல்லி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக வாய்த்திருக்கிறது. பெருமான் கருணையை நீள நினைந்தடிய நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்ந்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்வதோடு தமிழிசை வகுப்பினுடைய 3வது இசை நிகழ்ச்சியாக இன்று நாம் 3 பண்களை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 3 பண்களுமே மென்மையான பண்களாக அமைந்திருக்கின்றன. ஒன்று சீகாமரம், மற்றொன்று காந்தாரம், நிறைவாக பியந்தை காந்தாரம் என்று சொல்லக்கூடிய 3 பண்கள். சீகாமரம் என்பது வண்டினுடைய ஒலியிலிருந்து தோன்றிய பண். காமரம் என்ற சொல்லுக்கு வண்டு என்று பொருள். எனவே அந்த வண்டினுடைய ஒலியைப் போல அதனுடைய ரீங்காரத்தின் போல அமைந்திருப்பதால் இந்த பண் ஸ்ரீ காமரம், தமிழில் சீகாமரம் என்று நாம் வழங்குகிறோம். இந்த பெயரெல்லாம் திருமுறையிலேயே இடம்பெறக்கூடிய பெயர்கள். எப்படி கொல்லியாம் பண் உகந்தார் குறுக்கை வீரட்டனாரே, காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட, இப்படியெல்லாம் இந்த பண்ணினுடைய பெயர்களே தேவாரத்தில் இடம்பெறக்கூடிய சிறப்பை சில பண்கள் மட்டும் பெற்றிருக்கின்றன. அதில் ஒன்று சீகாமரம். காமரம் வண்டிசைப்ப என்று வருகிறது தேவாரத்தில். காமரம் வண்டிசைப்ப, காமரம் இசையமைத்து பாட அப்படின்லாம் அற்புதமான அந்த ஒலியை அவர்கள் உணர்ந்து பாடியிருக்கிறார்கள். இதற்கு இன்று நாதநாம கிரியை என்ற கர்நாடக இசை வடிவத்தை குறிப்பிடுகிறார்கள். சீகாமரத்திற்கு நாதநாம கிரியை என்ற ராகம். முதல்ல நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். சீகாமரத்தினுடைய கட்டளை வேறுபாடுகளை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்முடைய நம்பி ஆரூரர் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இந்த சீகாமர பண்ணுக்கு அடிப்படையாக இரக்கத்தை ஏற்படுத்துகிற தன்மை உண்டு என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு பண்ணுக்கும், இப்போ கம்பீர நாட்டைனா பெருமிதம், அதுபோல இந்த பண் இரக்கத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு பண் என்று சொல்கிறார்கள். இது இசை உலகத்தில். இசை மருத்துவ உலகில் கருப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சீர் செய்யக்கூடிய பண் என்று சீகாமரத்தை குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் சீகாமரம் என்று குறிப்பிடவிட்ட இல்லாவில்லாக்குள்ள நாதநாம கிரியை என்று அதை குறிப்பிடுகிறார்கள். எனவே நாதநாம கிரியைக்கு நேரடியான தமிழ் பண் சீகாமரம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இன்றைக்கி சினிமா தேட்டருக்கு பக்கத்தில் தான் அந்த கோயில் இருக்குதுன்னு சொல்கிறது மாதிரி, கோயிலுக்கு பக்கத்தில் எங்கள் வீடு இருக்குதுன்னு சொல்கிறத விட சினிமா தேட்டருக்கு பக்கத்தில் அந்த கோவில் இருக்குது தெரியுமா அப்படின்னா தெரியுங்கிறான். அது மாதிரி கர்நாடக இசை நாதநாம கிரியை சொல்லி தமிழ் பண் என்கின்ற தாய்ப்பண் சீகாமரம் என்று சொன்னால்
புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அப்படியாவது புரிந்து கொள்ளுங்களேன் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை. சரி, எப்படியோ இந்த பண்ணை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மேற்சம்பாலைன்னு சொன்னால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கல்யாணி தெரியும், கல்யாணியும் தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் கல்யாணிங்கிற பெயர் ராகத்தினுடைய பெயர் என்ற அளவாவது நமக்கு தெரியும். ஆனால் மேற்சம்பாலை என்பது காதுகளில் விழாத ஒரு சொல். அந்த மேற்சம்பாலை தான் கல்யாணி ராகமாக நமக்கு இன்று கர்நாடக இசையில் வழங்குகிறது என்பது நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பை நம்முடைய கல்வி சூழலும் கொடுக்கவில்லை, கலைச்சூழலும் கொடுக்கவில்லை. நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களாம் அப்படியே சொல்லிட்டாங்க, மாயம் அளவு கவலைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, இந்தளம்னு சொல்லி கொடுக்கல. அதுபோல தான் நாதநாம கிரியை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ராகம் நாதனுடைய நாமத்தை கிரியையாக, கிரியை என்பது செயல்பாடு, திருஞான சம்பந்தருடைய நெறி கிரியை என்று சொல்லுவோம். அப்பர் பெருமானுடைய நெறி சரியை, திருஞான சம்பந்தர் அந்த பாடுகின்ற கிரியையை செய்ததால் அதை கிரியை என்று நாம் சொல்வோம். சைவ சித்தாந்தத்தில் சற்புத்திர மார்க்கம், அதில் கிரியா மார்க்கம் என்று சொல்வார்கள், 4 வகை மார்க்கங்களில். அதுபோல நாதனுடைய நாமத்தையே கிரியையாக இந்த இசை பயன்படுத்திய காரணத்தினால் இதற்கு நாத நாம கிரியா என்று சங்கீத உலகில் சொல்கிறார்கள். இதில் முதல் கட்டளையே நமக்கு திருவெண்காட்டு திருப்பதிகம் தான். முதல் கட்டளை, முதல் பதிகமே திருவெண்காட்டு திருப்பதிகம். நான் ஏற்கனவே சொன்னது போல சைவ உலகத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் திருவெண்காடு சென்று வாருங்கள் என்று சொல்வார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த முக்குளம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய முக்குளம், இதெல்லாம் இன்றைக்கி வந்த நம்பிக்கை அல்ல. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நம்பிக்கையே இல்லை, யாருக்கும் எதுலேயுமே நம்பிக்கை இல்லை. தான் மேலேயும் நம்பிக்கை இல்லை, பிரத்தியார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, இப்படியே தெரிஞ்சிட்டு இருக்கிறான். ஆனால் 13 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 7ஆம் நூற்றாண்டில் அந்த 3 குளங்களை பற்றி ஞானசம்பந்தர் பதிவு செய்கிறார். தேவாரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆவண காப்பகம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ போனாங்க, சாமியை பாடினாங்க, வந்துட்டாங்கன்றது இல்லை. அதில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான செய்திகள், வரலாற்று உண்மைகள். அதே போல் இந்த பண் பாடினால் அவர்களுக்கு குழந்தை செல்வம் வாய்க்கும் என்பதை ஞானசம்பந்த பெருமான் 2வது பாடலிலேயே அந்த பதிகத்தில் குறிப்பிடுகிறார். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோள் உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர், வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, நேராக திருவெண்காடு போகிறோம், 3 குளத்தில் முழுகிறோம், சொல்கிற பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்துடுறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, நேராக ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது, மருத்துவரை பார்க்க வேண்டியது, சீட்டை வாங்கிட்டு சீட்டை சாப்பிட்டுட்டு வந்துட வேண்டியது. அந்த சீட்டில் எழுதி கொடுத்துருக்கிற மருந்து என்னன்னு பார்க்கணும்ல, அந்த மருந்து தான் சீகாமரம். ஞானசம்பந்தர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனில் குழந்தை செல்வதற்கான மருந்து எது? சீகாமரம் என்கின்ற அந்த பதிகம் இருக்கு இல்லையா, அதுதான் நடைமுறை, ப்ராசஸ். எனவே நாம் மருந்து சீட்டை சாப்பிட்டு விட்டு பலன் இல்லை என்று சொல்வது போல, திருவெண்காடு போயிட்டு வந்தங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக நடக்கலை அப்படின்னா, அங்கே ஒரு பதிகம் ஞானசம்பந்தர் பாடியிருக்காரே, தெரியுமானா தெரியாது. எனவே இந்த பதிகத்தை பாடி வழிபாடு செய்யும் பொழுதுதான் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்பதுதான் இதனுடைய உண்மை. எனவே இப்பொழுது நாம் அந்த பதிகத்திற்குள் பயணிப்போமாக. கண் காட்டும் நூத்தலானும் கண் காட்டும் நூத்தலானும் கண்ணல் காட்டும் கையானும் கண் காட்டும் நூத்தலானும்
கையானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பெண் காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேயடையாம் பிரிவேதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு பேயடையா பிரிவேதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஆயினவே வரம் பெறுவர் ஐயூர வேண்டா ஒன்றும் இன்னவே வரம் பெறுவர் ஐயூர வேண்டா ஒன்றும் வேயன தோள் உம்மை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர்வே யனதோள் உம்மை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினைய அவர் தம்மை தோயாவாம் தீவினையே தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே சரி, நீங்கள் சீகாமரம் ஏதோ ஓரளவு தெரிஞ்சு பாடுறீங்க. நாங்கள் என்ன சாமி செய்கிறது? எங்களுக்கு என்ன வழி? அதுக்கு தான் பாராயண முறை, அதுக்கு தான் சந்த முறை. சந்த முறையில் ஒன்றும் இல்லை. கண் காட்டு நுதலானும் கண்ணல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேயடையா பிரிவேதும் பிள்ளையினோடுள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்ட ஒன்றும் பேயன தோள் உமை பங்கன் வெண்காட்டு
முக்குள நீர் தோய்வினைய அவர் தம்மை தோயாவாம் தீவினையே தக்க தக்கிட்ட 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 தா. அவ்வளவுதான். தக்க தக்கிட்டங்கிற ஒரு 5 எழுத்தை மட்டும் பஞ்சாட்சரம் மாதிரி, இது இசை பஞ்சாட்சரம். நீங்கள் இயல் பஞ்சாட்சரம், மந்திர பஞ்சாட்சரம், நம சிவாய சிவாய நம. இசையில் ஒரு பஞ்சாட்சரம். ஏன் இசையில் இது பஞ்சாட்சரம்னா, நம்முடைய காரைக்கால் அம்மையார் நட்டபாடை பண்ணில் தான் தொடங்கினாங்க. ஞானசம்பந்த பெருமான் நட்டபாடை பண்ணில் தான் தொடங்கினாங்க. நட்டபாடைக்கு 5 ஸ்வரம். 5 ஸ்வரம் வந்தால் அது பஞ்சாட்சரம் தானே. எனவே நமக்கு பக்த பஞ்சாட்சரம்னு இருக்குது, திருநாம பஞ்சாட்சரம்னு இருக்குது, மந்திர பஞ்சாட்சரம்னு இருக்குது, சூக்கும பஞ்சாட்சரம்னு இருக்குது, தூல பஞ்சாட்சரம்னு இருக்குது, அதிசூக்கும பஞ்சாட்சரம், இத்தனை இருக்குது. அதில் இப்போ ஒரு புதுசாக ஒன்று இசை பஞ்சாட்சரம். எது? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. இதை வச்சுக்கிட்டிங்கன்னா, விளையாட்டுக்கு சொல்லலை, ஒரு 40% தேவார பாடல்களுக்கு இதுதான் பாராயண முறை. 40% தேவார பாட்டுக்கு தக்க தக்கிட்டங்கிற ஒரே நடை பேசுகிறது. அது தமிழ் இலக்கணத்தோடு பார்க்கும் பொழுதுதான் இவ்வளவு காலம் கிடைத்து எனக்கு அது பிடிபட்டுச்சு. எப்படி இதை எளிமைப்படுத்தி சொல்லிக் கொடுப்பது என்று சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது அழகாக ஞானசம்பந்தரும் காரைக்கால் அம்மையாரும் எடுத்து கொடுத்தாங்க. இது இசை 5 எழுத்து மந்திரம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அற்புதமாக இது மாதிரி நம்ம அதை பாடிடலாம். இதே கட்டளையில் அற்புதமான இன்னொரு பதிகம், அதை விட்டுட்டு நம்ம தாண்ட முடியாது, ஒரே கட்டளையாக இருந்தாலும். ஏன்னா சென்னைக்கு வந்துட்டு மயிலாப்பூர் பதிகத்தை பாடாமல் ஒரே கட்டளை, நான் தான் அந்த கட்டளையில் வெண்காட்டு பதிகம் பாடிட்டேன்ல அப்படின்னா கபாலி அங்கேருந்து நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் இல்லையா. கட்டளை இதே தான், பதிகம் வேறு. அதனால் இதில் கொஞ்சம் நம்ம அனுபவ முறையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பன்முறை, பாராயண முறை, அனுபவ முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அனுபவ முறையை இதில் நம்ம சிந்தித்து பார்க்கலாம். இப்போ மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமயிலை, இதே கட்டளை சீகாமரத்தில் நான் சொன்னேன். இரக்கத்தோடு பாடுகின்ற பாடல், கேட்பவரையும் அந்த அப்போ சிவனேசன் செட்டியார் அந்த எலும்பும் சாம்பலுமான குடத்தை வைத்திருக்கும் பொழுது அவருடைய மனம் எப்படி இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நகரத்தில் நடைபெறக்கூடிய விழாக்களை எல்லாம் பார்க்காமல் போய்விட்டியே அப்படின்னு கேட்கறதுல எவ்வளவு இரக்கம் இடையோடும். அதனால தான் சீகாமரத்தை தேர்ந்தெடுக்கிறார். மட்டிட்ட புன்னையம் கானல் மட மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். மட்டிட்ட புன்னையம் கானல் மட மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். கபாலீச்சரம் அமர்ந்தான். கபாலீச்சரம் அமர்ந்தான். ஒட்டிட்ட பண்பின் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். போதியோ பூம்பாவாய். போதியோ பூம்பாவாய். போதியோ பூம்பாவாய். இது இப்போ இதில் இதே தக்கத்தக்கிட்ட நடைதான் பாராயணத்துக்கு. ஆனால் ஆதி தாளம் அது ரூபகத்தாளம். பன்முறைக்கு திருவெண்காட்டு திருப்பதிக்கும் ரூபகத்தாளம். ஆனால் இது ஆதி தாளம். ஆனால் பாராயண முறை
மட்டிட்ட புன்னையம் காணல் மட மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் ஊருத்தீர பல்கணத்தார் கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவர் பயந்த ஒண்கண் மட நல்லார் மாமயிலை கைப்பயந்த நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓண விழவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் போதியோ பூம்பாவாய் போதியோ பூம்பாவாய். அதே தக்கத்துக்கிட்டு தான் பாருங்க. அப்ப நான் சொன்னேன் இல்லையா, 40% இதுவும் தாளம் மாறுது பன்முறைக்கு, ஆனால் சந்தம் அதே சந்தம் தான். இப்போ இதில் எப்படி நம்ம அனுபவ முறை என்கின்ற சுத்தாங்கம், அதுக்கு தான் அனுபவ முறைன்னு பேர். இதில் ஒரு பாட்டு நம்ம அதில் படிக்கலாம், நல்லாயிருக்கும். வளைக்கை மடநல்லார் வளைக்கை மடநல்லார் மாமயிலை வன்மருகில் துளக்கில் கபாலீச்சரத்தான் துளக்கியில் கபாலீச்சரத்தான் தொல் கார்த்திகை நாள் தளத்தேந்து இளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ 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 பூம்பாவாய் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய். கானமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக தமிழன். கானமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழ் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த தும்பலர் வான சம்பந்தத்து அவரோடும் வாழ்வார். ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த தும்பலர் வான சம்பந்தத்து அவரோடும் வாழ்வாரே. இவ்வளோ அழகான ஒரு பாட்டு. இதே கட்டளை தான். இவரையும் நம்ம தாண்டி போக முடியாது. ரொம்ப முக்கியமான ஆளுங்க மருந்தீஸ்வரர் இல்லையா? அவருக்கு வைத்தியநாத பெருமான்னு பேர். வைத்தீஸ்வரன் கோவிலில் அதே பண்ணில் தான் பாடுறார். ஏன்னா நோய் வந்ததுக்கப்புறம் தான் பல பேருக்கு இறக்கமே வரும். வந்தவங்க மேலே இல்லை, அவனுக்கே அப்போ தான் வரும். சும்மா இருக்கும்போது அப்படியே பந்தா காட்டிகிட்டு இருப்பான். உடம்பு அப்படி கொஞ்சம் அப்படி சுட ஆரம்பித்தோன்னே தொட்டுப்பார், கை வச்சுப்பார் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக கேட்டு கெஞ்சி கூத்தாடுவான். ஒரு கூட 4 பேர் இருக்கணும்னு தோணும். அது மாதிரி யாரும் வரமாட்டான், யாரும் வரமாட்டான். நம்முடைய அப்பர் பெருமான் சொல்றார், குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் ஆர் உளரோ. எப்ப? உயிர் கொண்டு போகும்போது. அவன் உடலுக்கு மட்டும் வைத்தியன் அல்ல, உயிருக்கு வைத்தியன் அவன். மருத்துவர்கள் ஒரு நோய்க்கு 100 மருந்து கொடுக்குறான். ஒரு நோய்க்கு 100 மருந்து. ஏன்னா கொடுத்து டெஸ்ட் பண்ணுறான். எலி குரங்கெல்லாம் விட்டுட்டான். இப்போ நேரடியாக மனுஷன்ட்ட இந்தா சாப்பிடு, ஐயா கேட்கல, இங்கே வா இதை சாப்பிட்டு பாரு, ஐயா கேட்கல சாப்பிடு, கேட்குதா, ரைட், ஓ இது கேட்கும் போல இருக்கு அப்படின்னு அவன் அதுக்கப்புறம் தான் படிக்கிறான். அது மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு மருத்துவத்துறை. அப்படி போயிட்டு இருக்குது. எல்லா மருத்துவரையும் சொல்லலை, பெரும்பாலான மருத்துவர்கள் அப்படி கொடுத்து பார்த்து நோய் போனாலும் போச்சு, ஆள் போனாலும் போச்சு இல்லையா?
ஆனால் இவன் அப்படி இல்லையா, பல நோய்க்கு ஒரே மருந்தை கொடுக்கக்கூடிய மருத்துவன் யாருன்னா நம்முடைய வைத்தியநாதன். யார் சொல்ற? ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கு ஓர் மருந்தாவான். ஒரே மருந்து. நீ செஞ்ச சஞ்சித கர்மா, பிராரத்தம், ஆகாமியம் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து. உயிருக்கு வந்த நோயையும் அவன் தீர்ப்பான். இதே கருத்து அப்படியே அப்பர் பெருமான், மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்க்க வல்லான் தன்னை திரிபுரம் தீயழத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேன். தாண்டகத்தில் அதே செய்தி, மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகினர். எவ்வளவு அழகான ஒரு செய்தி பாருங்க. அங்க ஞானசம்பந்த பெருமான் எடுத்தருளிய பண் சீகாமரம். கள்ளார்ந்த பூங்கொன்றை மதம தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடை முடியம் பெருமானார் உறையுமிடம் கள்ளாய சம்பாதி சடாயு என்பார் தாம் இருவர் உள்ளார்க்கு அறையனிடம் உள்ளிருக்கு வேளூரே கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலும் இடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண் மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டால் உள்ளிருக்கு வேளூரே பண்ணொன்ற இசைபாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி பெண் கொடுக்கும் மணிகண்டன் மருவுமிடம் பண்ணொன்ற இசைபாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி பெண் கொடுக்கும் மணிகண்டன் மருவுமிடம் எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள் அது உடையானை பொன்னொன்ற பொருதடித்தால் உள்ளிருக்கு வேளூர் எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள் அது உடையானை பொன்னொன்ற பொருதடித்தால் உள்ளிருக்கு வேளூரை ஒன்ற பொருதடித்தான் புள் இருக்கு வேளூரே வேள்வூரே. இப்படி ஒரு நடை. அதே போல நம்முடைய ஞானசம்பந்தரில் ஒரு வித்தியாசமான ஒரு கட்டளை. முதல் அடியில் 6 சொற்கள் வைப்பார், அடுத்த அடியில் 4 சொற்கள், திரும்பவும் 3வது அடியில் 6 சொற்கள், நிறைவு அடியில் 4 சொற்கள். நமக்கு அளவுத்து இருந்தால் பாடுறது எளிமை. ஆனால் ஞானசம்பந்தர் இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுறார். ஏன்னா அப்போ தானே இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியும் இல்லையா? இல்லைன்னா அவங்க பாட்டு இப்படி ஆதித்தாளமே வாசிச்சுட்டு இருந்தா இவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்கறது? அப்போ என்ன பண்ணுறாரு, தக்கிட்ட தக்கதிமி அப்படிங்கிற மிஸ்ர நடை எடுத்தீங்கன்னா தான் இதை நம்ம பாட முடியும். தக்கிட்ட தக்கதிமி தக்கிட்ட தக்கதிமி தக்கிட்ட தக்கதிமி தக்கிட்ட பண்ணி நேர் மொழி மங்கைமார் பலர் பாடியாடிய ஓசை நாள்தோறும் பண்ணி நேர் மொழி மங்கைமார் பலர் பாடியாடிய ஓசை நாள்தோறும் கண்ணி நேர் அயலே பொலியும் கடற் காழி பெண்ணி நேர் ஒரு பங்குடை பெருமானையும் பெருமான் என்றென்னும் அண்ணலார் அடியார் அருளாலும் உறைவிலரே உறைவிலரே. தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க
தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட தக்க திமி தா இப்ப இந்த கடினமான யாப்பு, எளிமையான நடை. தக்கிட்ட தக்க திம்மி. இன்னைக்கு பாருங்க, தக்கிட்ட தக்கிட்ட தக்க திம்மி. அடுத்த நடை என்ன வந்துருச்சு? தக்கிட்ட தக்க திம்மி. 5 நடை தான் மொத்தமே. பஞ்ச நடை மொத்தமே எத்தனை நடை? 5 நடை. சீகாமர பண்ணலே 4 நடை இருக்குது. ஒரே ஒரு நடை இல்லை. என்ன இல்லைன்னா சங்கீர்ணம் மட்டும் இல்லை. சங்கீதம் இருக்கிறதுனால சங்கீர்ணம் இல்லை. அடுத்தது நம்முடைய அப்பர் பெருமானுடைய அருமையான ஒரு பாடல் சீகாமர பண்ணில் அமைந்திருக்கிறது. அருமையான பாடல் இது. 7ஆம் நூற்றாண்டில் ஆழித்தேர் ஓடி இருக்கிறது என்பதற்கு ஒரே ஆதாரம் அப்பர் பெருமானுடைய தேவாரத்தில் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல, ஆழித்தேர் இதே பெயர்ல பதிவு செய்யறார். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரேன்னு பாடுறார். அப்ப 7ஆம் நூற்றாண்டுல ஓடி இருக்குன்னா அதுக்கு முந்தின எத்தனை நூற்றாண்டு? அப்பர் பெருமானே சொல்றாரு, இந்த ஊர்ல சாமி நீ எப்ப வந்த? அந்த டேட் ஆஃப் என்ட்ரி சொல்லுவோம் இல்லையா, பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு. சாமியோட பாஸ்போர்ட்ல அந்த என்ட்ரியே இல்லை. திருவாரூருக்கு வந்த என்ட்ரி இல்லை. இப்போ நம்ம ஒரு நாட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த நாட்டில் ஒரு சீல் குத்துவான். இவர் உள்ள சீல் குத்தாமலே உள்ள உட்காந்துட்டார். எப்படி போனாருன்னு தெரியல. எல்லாரும் ஏமாத்திட்டு திருவாரூர்ல போய் உட்காந்துருக்கார். சிதம்பரத்துக்கு முன்னத்த ஊர் அது. திருவாரூர்ல ஆரூரா தியாகேசா சொல்லிட்டு தான் ஓதுவாரே, திருமுறை பாடுவார். திருச்சிட்டம்பலம் சொல்ல மாட்டாங்க. அங்க எங்கேயுமே திருச்சிட்டம்பலம் இருக்காது. ஏன்னா உங்க திருச்சிட்டம்பலத்துக்கு முன்னாடியே திருவாரூரியா. இங்க தேவாரத்தை கேட்டுட்டு தான் ராசராச சோழன் இப்படிப்பட்ட பாடல் எங்க இருக்குன்னு கேட்டான். இங்க உள்ள தேவாரத்தை கேட்டுட்டு தான் ராசராசன் என்ன பண்ணா, தேவாரம் எங்க இருக்குன்னு கேட்டான். அதுக்கப்புறம் தான் திருச்சிட்டம்பலத்தில் இருக்குன்னு சொன்னாங்க ஐயா. எனவே தேவாரத்தை கண்டெடுத்துறது திருவாரூர் அப்படின்னு சொல்லி நான் அந்த திருவாரூருடைய பெருமையை சொல்வார்கள். அந்த ஊர் தேவார பாடல்கள்ல அப்பர் பெருமான் இந்த சீகாமர பண்ணல ஒரு பதிகம் பாடியிருக்கார். சூலப்படையானை சூழாக வீழருவி கோலத்தோள் குங்குமம் சேர் குன்று 8 உடையானை பால் ஒத்த மென்மொழியாள் பங்கனை பால் ஒத்த மென்மொழியாள் பங்கனை பாங்காய ஆலத்தின் கீழானை நான் கண்டது ஆரூரே ஆரூரே ஆரூரே. போழொத்த வெண்மதியம் சூடி போலின் விலங்கு வேழத்து உரி போர்த்தான் வெள்வளையாள் தான் பெறுவ. போழொத்த வெண்மதியம் சூடி போலின் விலங்கு வேழத்து உரி போர்த்தான் வெள்வளையாள் தான் பெறுவ. ஊழி தீயன்னானே ஊழி தீயன்னானை ஓங்கொலிமா பூண்டதோராழி தேர்வி தகனை நான் கண்டதாரூரே. ஊழி தீயன்னானை ஓங்கொலிமா பூண்டதோராழி தேர்வி தகனை நான் கண்டதாரூரே ஆரூரே.
பேசாமல் இவங்க 2 பேரையும் வாசிக்க விட்டுட்டு நானும் எதிரிலே உட்காந்து கேட்கலாம் போல இருக்கு. எவ்வளவு உபேந்திரா இப்படி இழைப்பார்னு தெரியும், ஆனால் இழைப்பார்னு தெரியல. இப்படி இழைச்சி 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 இழைச்சி, ஏன்னா அவருக்கு காந்தார பஞ்சமத்துக்கு வாசிக்கவும் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி சீகாமரத்துக்கு அப்படியே தடவி கொடுக்குறார். இன்றைக்கி உங்களுக்கு கை வலிக்கவே வலிக்காது, எனக்கு குரல் வலிக்காது, ஐயா பாவானா. அடுத்தது அற்புதமான ஒரு பாடல், நம்முடைய நம்பி ஆரூரருடைய தேவாரம். தேராக நாகனமக்கு பிழையுள்ளன பொறுத்திடுவ பிழையுள்ளன பொறுத்திடுவ பொறுத்திடுவ பிழையுள்ளன பொறுத்திடுவரன்றடியேன் பிழைத்த கால் பிழையுள்ளன பொறுத்திடுவரன்றடியேன் பிழைத்த கால் பழியதனை பாராதே 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 பழி அதனை பாராதே படலமகள் மறை பேத்தாய் பழி அதனை பாராதே படலமென்கண் மறை பேத்தாய் குழை விரவு குழை விரவு வடி காதா காதா வடி காதா குழை விரவு வடி காதா கோயிலுளாயே என்ன குழை விரவு வடி காதா கோயிலுளாயே என்ன உழையுடையான் உழை உடையான் உள்ளிருந்து 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 உழை உடையான் உள்ளிருந்து உள்ளோம் உள்ளோம்
இடையறியேன் தலையறியேன் எம்பெருமான் எம்பெருமான் சரணம் என்பேன் சரணம் என்பேன் இடையறியேன் சரணம் என்பேன் தலையறியேன் எம்பெருமான் சரணம் என்பேன் நடையுடையன் நம் அடியான் என்று நம் அடியான் என்று இவற்றை பாராதே நம்மடியான் என்று இவற்றை பாராதே விடை உடையான் விடநாகன் வெண்ணீற்றன் புலியின் தோல் உடை உடையான் எனை உடையான் உளோம் போகீரென்றானே எனை உடையான் போகீரென்றானே எனை உடையான் போகீரென்றுனானே எனை உடையான் போகீர் என்றானே ஏறாரும் பொழில் நிலவு வெண்பாக்கம் இடம் கொண்ட தக்கத்தக்கிட்ட 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 ஏறாரும் பொழில் நிலவு வெண்பாக்கம் இடம் கொண்ட காராரும் மிடற்றானை காதலித்தட்டன் வெண்பினோடும் காராரும் மிடற்றானை காதலிட்டு தன்பினோடும் சீராரும் திருவாரும் சிவன் பேர் சென்னியில் வைத்த ஆரூரன் தமிழ் வல்லார் கடையால் வினைதானே சீராரும் திருவாரும் சிவன் பேர் சென்னியில் வைத்த ஆரூரன் தமிழ் வல்லார் கடையால் வினைதானே வினை தானே அடையாவே அடையாவே. அடுத்ததாக ரொம்ப உருக்கமான பாட்டு. அவர் எவ்வளோ அழுது புலம்பி பாடியிருப்பாரோ பாருங்கள். இரக்கத்தை சொல்லும் பொழுது அவர் அவ்வளவு அன்புடையவர் சிவபெருமான் நம்பியாரூரர் மேலே. எனை உடையான் உள்ளிருந்து உலோம் போகீர் என்றான். அதில் ஒரு வார்த்தை சொன்னார், விடையுடையான் உடையுடையான் எல்லாம் இருக்கிறான், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எனை உடையான், என்னையும் உடையவன் அவன். அவன் சொல்லியிருக்க கூடாது இந்த வார்த்தை. இன்னைக்கு சொல்கிறோம்ல, 4 பேர் 4 விதமாக பேசுகிறான். நீ சொல்லியிருக்க கூடாது அந்த வார்த்தையை. நீ சொல்லிட்டியே என்ன அப்படிங்கிறது அவரால் தாங்கிக்க முடியல. வேற யார் சொல்லியிருந்தாலும் அவர் கவலைப்பட்டிருக்க மாட்டார் ஆரூரர். ஓம் பேர் தான் எனக்கு வச்சிருக்கிறாங்க, உன் பேர் கொண்டவன் நான், நீ அனுப்பி இந்த மண்ணுலகத்துக்கு வந்தவன் நான், என்னை பார்த்து உள்ளே இருக்கிறேன் போன்னு சொல்லிட்டியே. எவ்வளவு ஒரு அழுகையும் ஆத்திரமும் கலந்து வரக்கூடிய ஒரு சுவை மெய்ப்பாடு பாருங்க. அழுகையும் வருது, கோபமும் வருது நண்பர் மேலே. உளோம் போகீர் என்றானே என்றானே என்று சொல்லிவிட்டானே. நீங்கள் இந்த சீகாமரத்தில் வர எல்லாமே பாருங்களேன், அந்த ஒப்பாரித்து ஒப்பு ஆரித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஒப்பாரி. அது நம்ம இறப்புக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம், அது கிடையாது. ஒப்பாரித்து பாடுகிற பாடல், அதனால் அதுக்கு ஒப்பாரின்னு பேர். ஒப்பு ஆரித்து பாடுகிற பாடல். அப்போ நீயும் நானும் ஒன்று. இப்படி இருக்கும் பொழுது என்ன நீ வெளியில் அனுப்பலாமா? என்ன போன்னு சொல்லலாமா? நான் வேற நீ வேறையா? நான் நீ நீ நான் போன்னு சொல்லலாமா? நீ உனக்கு அந்த உரிமை இருக்கிறதா? சொல்லிட்டி எப்படி? உன் வாயில் அந்த வார்த்தை வரலாமா சாமி? எப்படி பாருங்க. அப்போ இது எல்லாம் சேர்ந்து சீகாமரமாக வெளியில் வருது. அடுத்த பண் காந்தாரம். பெருமானை காந்தத்தை போல நம்மிடத்தில் இருக்கக்கூடியது. பெருமான் தான் காந்தம். சைவ சித்தாந்தத்தின்படி பெருமான் காந்தம், உயிர்கள் இரும்பு. ஆனால் தேவாரம் பாடும் பொழுது இது காந்தமாயிடும், அது இரும்பாயிடும். எப்படி பார்த்தீங்களா இல்லையா? அப்போ தேவாரம் பாடின எவ்வளோ முக்கியம் நான் சொல்கிறேன். தேவாரம் பாடினீங்கன்னா
சுவாமி இரும்பா உடையாருவார். காந்தம் யாரு? நாம. ஏன்? நம்மகிட்ட காந்தாரம் நம்மள்கிட்ட இருக்குது. அதனால சுவாமி நம்மளை நோக்கி உடையாந்துருவார். எது வலிமை உள்ளதோ அதுதான் மற்றதை ஈர்க்கும். அப்ப சுவாமியை காட்டிலும் சுவாமியை பாடிய தேவாரம் வலிமை உள்ளதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவனையே நம்ம கிட்ட கொண்டு வர்றது. மற்ற எல்லா வைணவத்தில் ஒன்று உண்டுங்க, பக்தி பிரபத்தின்னு சொல்லுவாங்க. ஒன்று பக்தி, இன்னொன்று பிரபத்தின்னு பேர். பக்தினா இறைவனை அடியார் சென்று பற்றி கொள்ள வேண்டும். பிரபத்தினா தன்னை முழுமையா பெருமான்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவன் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கலாம், பெருமான் பார்த்துக்குவார். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாய் அவர் தம் கடன் ஆவதுதான். தன்னை அடைந்தார், யார் பெருமானை அடைந்தார்களோ அவருடைய வினையை தீர்ப்பதுதான் ஓ வேலை. நான் கேட்கணும்னு நீ எதிர்பார்க்க கூடாது. அப்பர் சுவாமி சொல்றார், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பது. நான் பாட்டு என் வேலையை பார்த்துருக்கேன், என்னை பார்த்துக்கிறது உன் வேலை. நான் என்னை பார்த்துக்கோன்னு கேட்க மாட்டேன். கேட்கறது எனக்கு அசிங்கம். எனக்கு மட்டும் இல்லை, என்னை கொண்டிருக்கக்கூடிய, என்னை ஊழியனாக கொண்டிருக்கக்கூடிய தலைவனாகிய உனக்கு அசிங்கம்னர். இவ்வளவு பெரிய விஷயம். இதுதான் சீகாமரம் தருகிற மிகப்பெரிய ஒரு விஷயம். இது தமிழிசை வகுப்பு இல்லையா? சீகாமரத்திலேயே இன்னொரு பாடலையும் பாடிட்டு காந்தாரத்துக்குள்ள போகலாம். இப்போ மூவர் பாடிய பாடல் பார்த்தோம். முத்துத்தாண்டவர்னு ஒரு மிகப்பெரிய தமிழிசை மூவரில் மிக முக்கியமானவர் முத்துத்தாண்டவர். நான் இந்தளம் பாடும் பொழுது முத்துத்தாண்டவருடைய பாட்டு ஒன்று பாடினேன். இப்போ சீகாமரத்தில் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கார், நாதநாம கிரியையில். முத்துத்தாண்டவரை பற்றி ஏற்கனவே சொன்னேன், திரும்பவும் சொல்லுகிறேன். தினமும் சீர்காழியில் இருந்து சிதம்பரத்திற்கு 20 கிலோமீட்டர் இன்னைக்கு தொலைவு. தினமும் சென்று ஒரு கீர்த்தனை பாடிட்டு வந்து தான் காலை உணவு எடுத்துப்பார். தினமும் ஒரு கீர்த்தனை இப்படி பாடி முக்தி பெற்றவர் யாரு? சீர்காழி முத்துத்தாண்டவர். தமிழிசை மூவரில் மிக முக்கியமான ஆளுமை. இன்னைக்கு அவருடைய பாடல்கள் இல்லை என்று சொன்னால் பரதநாட்டியத்தில் பல ஜதிகள் இல்லை, பல உருப்படிகள் இல்லை. இவங்கெல்லாம் அதில் வாசித்து வாசித்து கைதேர்ந்தவர்கள் 2 பேரும். அவர் ஒரு அருமையான ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் சிதம்பரத்தில். அந்த பெருமானுடைய நடனத்தை பார்த்த உடனே அவருக்கு மனசில் அப்படி ஒரு இரக்கம். அதில் நாதநாம கிரியையில் பாடியிருக்கார். கேட்போமா? ஏன்னா இன்னைக்கு 3 பண்ணு 2 மணி நேரம் இதை வச்சே நம்ம தொய்வில்லாமல் கொண்டு போகணும். ஆனால் எப்படி இருக்கு பாருங்க, ஒவ்வொரு பண்ணுக்கும் அவ்வளோ அர்த்தமுள்ள விஷயம் இது. சிதம்பரமே நின்னை ஜன்மம் ஈடேற, சிதம்பரமே நின்னை மனமே, சிதம்பரமே நின்னை ஜன்மம் ஈடேற, சிதம்பரமே நின்னை மனமே, சிதம்பரமே முக்தி சின்மயமாகிய, சிதம்பரமே முக்தி சின்மயமாகிய, பதஞ்சலி பூஜித்த பாதரை காண, சிதம்பரமே முக்தி சின்மயமாகிய, பதஞ்சலி பூஜித்த பாதரை காண, சிதம்பரமே முக்தி சின்மயமாகிய, பதஞ்சலி பூஜித்த பாதரை காண, சிதம்பரமே நின்னை ஜன்மம் ஈடேற, சிதம்பரமே நின்னை மனமே, ஆகம வேத புராண உல்லாச சிவாகமகி சனடை சரை காண, ஆகம வேத புராண உல்லாச சிவாகமகி சனடை சரை காண, சிதம்பரமே நின்னை
ஜன்மம் ஈடேற சிதம்பரமே நீனை மனமே தக்கிட திக்கிட தரிக்கிட வெனவே திக்கு நடனமிடும் வேதரை காண தக்கிட திக்கிட தரிக்கிட எனவே திக்கு நடனமிடும் வேதரை காண சிதம்பரமே நீனை ஜன்மம் ஈடேற சிதம்பரமே நீனை மனமே. முத்துத்தாண்டவர் கீர்த்தனை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே நம்ம மூவரை அப்படியே பின்பற்றி இருக்கிறார்.